வெல்கம் டு 7 ஜிகே. இந்த வீடியோ பேர் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் வந்து தேர்வு 2 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 2ல் வந்து என்னென்ன டாபிக் பார்க்குறோன்னு சொல்லிட்டு கீழே வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். இதை வந்து பார்த்துக்காங்க. இதோட ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிக்காக வந்து தேவையான ஃபுல் மெட்டீரியலு டெஸ்ட்டு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ வந்து தேர்வு 2 வந்து பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் டி, மண்புழு. கொஷின் நம்பர் 2, சிமெண்ட் தயாரிக்க கீழ்கண்ட எதனை பயன்படுத்துவதில்லை? ஆன்சர் டி, எப்சம். ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து 3 செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம். ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. தேர்ட் கொஸ்டின், நாம் 50 கிலோகிராம் யூரியாவினை பயன்படுத்தும் போது எத்தனை கிலோகிராம் நைட்ரஜன் மண்ணில் சேர்க்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 23. கொஷின் நம்பர் 4, இயற்பியல் மாற்றம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஆன்சர் சி, 1 மற்றும் 2. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒரு தற்காலிக மாற்றம். செகண்ட் ஒன் பாருங்க, புதிய பொருட்கள் எதுவும் உருவாவதில்லை. கொஷின் நம்பர் 5, இயற்பியல் மாற்றங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நீரை வெப்பப்படுத்தும் போது ஆற்றல் அளிக்கப்படுகிறது. இது வந்து சரியானது. செகண்ட் பாருங்க, நீரை குளிர்விக்கும் போது ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது. இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 1 மற்றும் 2 சரி. கொஷின் நம்பர் 6, கீழ்கண்டவற்றுள் எதை பொறுத்து பிரித்தெடுக்கும் முறை தேர்வு செய்யப்படுகிறது? ஆன்சர் டி, இவை அனைத்தும். எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருட்களின் அளவு, வடிவம், இயற்பியல் தன்மை. கொஷின் நம்பர் 7, வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை எது? ஆன்சர் பி, சலித்தல் முறை. கொஷின் நம்பர் 8, உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டும் காணப்படுகிறது. தவறு. அது செகண்ட் ஒன் பாருங்கள், காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்றை விளக்கும். இது வந்து சரி. தேர்ட் ஒன் பாருங்கள், காந்தத்தினை இரும்பு தூண்களுக்கு அருகே கொண்டு செல்லும் போது அதில் அதிக அளவான துகள்கள் காந்தத்தின் மையத்தில் ஒட்டி கொள்கிறது. இது வந்து தவறு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் ஒன், காந்த ஊசியினை பயன்படுத்தி கிழக்கு மேற்கு திசைகளை கண்டறிய முடியும். இதுவும் தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 2 மட்டும் சரி. கொஷின் நம்பர் 9, காந்த திசை காட்டி. காந்த திசை காட்டினா காந்த ஊசி, 1 சரி. ஈர்ப்பு விசை, ஈர்ப்பு விசைனா எதிர் எதிர் துருவங்கள், செகண்டு. நெக்ஸ்ட் வந்து விலகுதல், ஒத்த துருவங்கள். நெக்ஸ்ட் காந்த துருவங்கள்னா அதிக காந்த வலிமை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 4, 3, 2, 1. கொஷின் நம்பர் 10, காந்தங்கள் இயற்கையாக பூமியில் காணப்படுகிறது. சரி. இரண்டாவது பாருங்க, காந்தங்கள் பெரும்பாலும் கிழக்கு மேற்கு திசையில் நிற்கிறது. இது வந்து தவறு. தேர்ட் ஒன் பாருங்க, திசையை அறியும் காந்த ஊசி தயாரிப்பில் பயன்படுகிறது. இதுவும் சரிதான். ஃபோர்த் ஒன் பாருங்க, காந்தத்தில் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்றை விளக்கும், எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்றை கவரும். இது வந்து சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 1, 3, 4 வந்து சரி, 2 மட்டும் தவறு. கொஷின் நம்பர் 11, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். இது வந்து சரி. கூற்று 2 பாருங்க, ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கிறது. இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, கூற்று 1 மற்றும் கூற்று 2 வந்து சரி. கொஷின் நம்பர் 12, சூரிய குடும்பம் சுமார் எத்தனை வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 4.5 பில்லியன்.
கொஷின் நம்பர் 13. சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம் உள்ளது? ஆன்சர் பி 99.8%. சோலார் என்ற பதமானது சூரிய கடவுள் என்று பொருள்படும். சோல் என்ற எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி லத்தீன். சோல் பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. கொஷின் நம்பர் 15. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். சரி. கூற்று 2. சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் 8.3 நிமிடங்கள் ஆகிறது. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. கொஷின் நம்பர் 16. சூரியனை கடிகார திசையில் சுற்றி வரும் கோள் எது? ஆன்சர் டி யுரேனஸ், வெள்ளி. கொஷின் நம்பர் 17. வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் சி சிறுபான்மாற்று படை. கொஷின் நம்பர் 18. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்வு செய்க. கூற்று 1. உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். சரி. கூற்று 2. மிக சிறிய பெருங்கடல் தென் பெருங்கடல். இது தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கொஷின் நம்பர் 19. அட்லாண்டிக் பெருங்கடல் எந்த ஆங்கில எழுத்து வடிவத்தை போன்று உள்ளது? ஆன்சர் டி எஸ். கொஷின் நம்பர் 20. பரப்பளவில் 3வது பெரிய கண்டமாகவும் உலக மக்கள் தொகையில் 4வது இடத்தையும் பெற்றுள்ள கண்டம்? ஆன்சர் பி வட அமெரிக்கா. கொஷின் நம்பர் 21. பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் பசிபிக் டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சி நெருப்பு வளையம். கொஷின் நம்பர் 22. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்வு செய்க. கூற்று 1. ஸ்பெயின் நாட்டின் மாலுமி மெகலன் பசிபிக் என பெயரிட்டார். இது சரி. கூற்று 2. பசிபிக் என்பதன் பொருள் நெருப்பு என்பதாகும். இது தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கொஷின் நம்பர் 23. டேஸ் நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது? ஆன்சர் ஏ ஜிப்ரால்டர் நீர்சந்தி. கொஷின் நம்பர் 24. டேஸ் நீர்சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது? ஆன்சர் சி மலாக்கா நீர்சந்தி. கொஷின் நம்பர் 25. பொறுத்துக. பசிபிக் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா மரியானா அகழி. அட்லாண்டிக் பெருங்கடல் கப்பல் போக்குவரத்து. இந்திய பெருங்கடல் பார்த்தீங்கன்னா 3வது பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா சிறிய கடல். தென் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி தெற்கச்சம். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 26. பொறுத்துக. யுரேஷியன் படுக்கை, ஆர்டிக் பெருங்கடல், தென்சாட்வின் அகழி, தென் பெருங்கடல், மில்வாக்கி அகழி பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல், மரியானா அகழி பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல், ஜாவா அகழி பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. கொஷின் நம்பர் 27. காற்றாலைகளை உற்பத்தி செய்யும் உலகின் முக்கிய நாடுகளில் ஒன்று? ஆன்சர் சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். கொஷின் நம்பர் 28. பிரம்மன்வெல் காற்றாலை பண்ணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ மகாராஷ்டிரா. கொஷின் நம்பர் 29. தமிழகத்தில் இரும்பு காணப்படும் இடம் எது? ஆன்சர் ஏ கஞ்சாமலை. கொஷின் நம்பர் 30. மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமிரம். ஆன்சர் பி.
கொஷின் நம்பர் 31. டேஸ் உலகின் முன்னிலை பாக்சைட் உற்பத்தி செய்யப்படும் நாடாகும்? ஆன்சர் ஏ, ஆஸ்திரேலியா. கொஷின் நம்பர் 32. தவறான ஒன்றை கண்டுபிடிக்க. கொஷின் நம்பர் 32க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கொஷின் நம்பர் 33. நல்ல தரமான எஃகு உற்பத்தி செய்வதற்கு முக்கியமானது எது? ஆன்சர் பி, மாங்கனீஸ். கொஷின் நம்பர் 34. நல்லிணக்க தினம் அல்லது சத்பாவனா திவாஸ் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் சி, ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள். உலகிலேயே மிகவும் அதிக அளவில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்யப்படும் நாடு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, இந்தியா. கொஷின் நம்பர் 36. எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான பொது பயன்பாட்டு மின்சார வாகன மின்னேற்ற நிலையங்கள் உள்ளன? ஆன்சர் பி, கர்நாடகா. கொஷின் நம்பர் 37. உல்ஸ் ஃப்ரீடம் ஷீல்டு என்ற இராணுவ பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடத்தப்பட்டது? ஆன்சர் பி, தென்கொரியா மற்றும் அமெரிக்கா. கொஷின் நம்பர் 38. அதிக வீரியமிக்க மீயுயிரி என்பது? ஆன்சர் சி, மருந்து எதிர்ப்பு பாக்டீரியா. கொஷின் நம்பர் 39. ஏரியல் மற்றும் மிராண்டா ஆகியவை எந்த கோளின் துணைக்கோள்கள் ஆகும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, யுரேனஸ். கொஷின் நம்பர் 40. இனம் நில சட்டங்கள் சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் பி, 1963. கொஷின் நம்பர் 41. கானு என்னும் தென்னிந்தியாவின் முதல் ஆதிவாசி நூலகமானது எங்கு திறக்கப்பட்டுள்ளது? எங்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 42. ரத்னகிரி பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னங்கள் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சி, மகாராஷ்டிரா. கொஷின் நம்பர் 43. மடேரா தீவு எந்த நாட்டின் பிரதேசமாகும் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 44. திவ்யாங் கலைஞர்களுக்கான 17 திவ்ய கால மேளவை நடத்திய நகரம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, ராய்ப்பூர். கொஷின் நம்பர் 45. நீதிபதி ஓமா குழு அறிக்கை எதனுடன் தொடர்புடையது? எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, திரைத்துறையில் பெண்கள். இதோட பார்த்தீங்கன்னா பொதுறிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம காகித்ரி டெஸ்ட் பேட்சில் வந்து பொதுறிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளவியல் இருக்குது. இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து இந்த வீடியோ போய் வந்து பார்த்துட்டு வரலாம். நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணலாம். நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம டெஸ்ட் பேட்சில் பிசிக்கு தேவையான எல்லா வகையான நோட்ஸு, கொஷின்ஸு அண்டு வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஃபுல்லாகவே வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதுக்கான தனி கிளாஸஸ் வந்து நம்ம என்னென்ன வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், என்னென்ன வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து தனி வீடியோ வந்து பார்த்துட்டு வரலாம். காகிச்சடை டெஸ்ட் பேட்சில் தேர்வு 2ஓட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள்.